நாங்கள் நலமாக இருக்கிறோம் என்பதற்காக பெருநாட்களை கொண்டாடவில்லை. நாங்கள் உயிரோடு இருக்கிறோம் என்பதை உலகத்திற்கு காட்டுவதற்காகத்தான் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருந்தார்கள். இந்த கொண்டாட்டமே எங்களுடைய இஸ்ரேலிய எதிர்ப்பு வடிவத்தின் ஒரு பகுதிதான் என்பதுதான் காசா மக்களுடைய வாதமாக இருக்கிறது. எனவே ஹொர்முஸை இலக்கு வைத்து, ஓமானை இலக்கு வைத்து ஈரானுக்கு எதிராக, ஓமானுக்கு எதிராக மீண்டும் ஒரு தாக்குதலை அமெரிக்கா செய்தால் கண்டிப்பாக அமெரிக்காவினுடைய அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் விதமாக ஓமானுக்கு ஆதரவாக ஈரான் பதிலடி தாக்குதல்களை நடத்தும் என்கிற செய்திகளையும் அப்பாஸ் அராக்சி இன்றைக்கு மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். நாங்கள் அமெரிக்காவை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது ஏவுகணையால் தான். அவங்களுக்கு சிலதை விளங்கப்படுத்துறதுக்கு, புரிய வைக்கிறதுக்காகத்தான் பேச்சுவார்த்தை நடத்தணும். மற்றபடி அவங்களை எப்படி அடிபணிய வைக்கணும்னா ஏவுகணையால் மட்டும்தான் முடியும். அது எங்ககிட்ட இருக்குது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தில் ஆரம்பித்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய கொடூரமான யுத்தங்கள் பாலஸ்தீனத்தில் இருந்து அடுத்ததாக லெபனான் மீதான தாக்குதலாக மாறி, அதன் பிறகு யமனில் சில பகுதிகள் மீதான தாக்குதல்களும் நடத்தப்பட்டு பின்னர் ஈரானோடு ஒரு நீண்ட நெடிய தாக்குதலாக உருப்பெற்றது. ஆனால் இந்த எல்லா யுத்தத்திலையுமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் படுதோல்வியை அடைந்திருந்தது. அவர்களால் எந்தவித வெற்றியையும் அடைய முடியவில்லை. இப்படியான சூழல்ல அடுத்ததாக இஸ்ரேலில் எதிர்வருகிற ஆகஸ்ட் கடைசியில் நடைபெறப் போகிற தேர்தலை முன்னிட்டு ஏதாவது ஒரு யுத்தத்தில் ஜெயித்ததாக மார்தட்டி கொள்ள வேண்டிய தேவை இஸ்ரேலுடைய தற்போதைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹுக்கு இருக்கிறது. எனவே ஏதாவது ஒரு யுத்தத்தை